கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகம் பல விதங்களிலே மாம்சத்தின்படி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஆவியிலே ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு தருணம் தந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்தில் மற்றவர்கள் பல விதங்களில காணிக்கை செலுத்தத்தக்கதாக கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தோத்திரம் ஸ்துதிகளை காணிக்கைகளாக அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியிலே ஏவப்பட்டவர்கள் ஜெபம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Isaiah chapter 9 verse 6. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வேத வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. This portion of the scripture we all know that. இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. This is the prophetic word. Isaiah the prophet, he prophesies before BC 700 years. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And to us a child is born, and to us a son is given. ஆனால் அந்த வசனத்தை அவர் விசுவாசத்தோடு சொன்னார், ஆனால் அவருக்கு அது கொடுக்கப்படவில்லை. He told the word with the faith, but this was not given unto him. அது ஒரு தீர்க்கதரிசனமாக நிறைவேறுதலாக சொல்லப்பட்டது. This was a prophecy, it's going to be fulfilled. ஆனால் அது அவருடைய காலங்களில் கொடுக்கப்படவில்லை, அது சம்பவிக்கவில்லை. In these days of Isaiah, this was not given, it was not fulfilled. ஆனால் நமக்கு தான் இந்த மாபெரும் அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. Only for us this great blessedness was given. இன்னைக்கு உலகத்துல முழு உலகத்திலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். Even in the world all sect of people they also take part in the Christians and they believe that they rejoice and have joy. எல்லா மதத்தினரும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். All people, all religion they receive it and accept it and they are joy. உலக வரலாறு கூட இயேசு பிறந்ததிலிருந்து ஒரு பெரிய இரண்டாக பிரிக்கப்படுகிறது. From the birth of Jesus Christ even the history of the world is divided into two. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த உலகத்திலே பல சம்பவங்கள் நடந்தது. When the Lord Jesus Christ was born on the earth there were some incidents happened. ஆனால் நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதில்லை, ஆனால் அதை நினைவு கூறுகிறதும் இல்லை. ஆனால் அந்த நேரம் விடுமுறையாக இருக்கிறபடியால் நாம் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்கிறோம். We are not just going to celebrate it or we are not going to just observe it, but we are just remembering the plans of God on this day. கேரளால நம்ம பெண்டிகாஸ்ட்ல இன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் கிடையாது. In Kerala in our Pentecostal church there is no Christmas service. ஒரு சிபிஎம் சர்ச்சில் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா அவங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. Christmas means no people from the Kerala in the CPM church they never think about பாரம்பரியத்தை அவர்கள் விரும்புகிறது இல்லை. Because they don't like the tradition. நாமும் கூட பாரம்பரியத்தை விரும்புகிறது இல்லை. ஆனா இந்த நேரம் சும்மா ஜனங்கள் எல்லாம் நேரத்தை வீணாக போக்குவாங்க. அதை நாம் தேவ சமூகமாய் மாற்றுகிறோம். So we also do not believe in the tradition. Just people should not waste their time. So we just want to come here. இந்த நேரத்துல நாம் தேவனுடைய செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம். We have to understand. We can understand the message of God in this time. இயேசு பிறந்தார் என்பது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினருக்கும் தெரியும். ஆனா ஏன் பிறந்தார்னா அவங்களுக்கு தெரியாது. The people of the world, all religion, they know Jesus has born, but they do not know what the reason he was born. இயேசு சிலுவையில மரித்தார்னு தெரியும், ஆனா எதுக்காக மரிச்சாரு அப்படிங்கற ஆழம் தெரியாது. They all know that Jesus Christ was crucified on the cross or died on the cross, but they did not know the depth of that. ஒரு வீட்ல ஒரு தகப்பன் இறந்துட்டான்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க செத்துட்டாரா அப்படினு சொல்லிட்டு விடுறது இல்ல. ஏன் இறந்தாரு, என்ன திடீர்னு சிக் ஆயிட்டாரா அப்படி நம்ம விசாரிக்கிறோம். If a father of the house has died means they will be asking the question what happened to him, what the reason for his death. ஆக்சிடென்ட்டா, whether it is accident இல்ல வியாதியா, or whether he is under disease, எந்த விதத்துல அவர் இறந்தாருன்னு கேட்க. In what manner he has died they may ask. அதுபோல இயேசு இறந்ததுக்கும் இயேசு பிறந்ததுக்கும் பல காரணங்கள் இருக்கிறது. Likewise for the birth of Christ as well as for the death of Christ there are so many reasons. எத்தனையோ பேர் இயேசு பிறக்கணும்னு अनेक வாலிப பிள்ளைகள் கல்யாணம் கட்டாமலே இருந்த காலங்கள் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. The history is said about so many young girls they did not even get married to be born Christ. ஆண்டவர் தனக்குள்ள பிறக்கணும்னு ஆசைப்பட்டு
அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்துல எத்தனையோ கன்னி பெண்கள் காத்திருந்தாங்க. So many virgins in the land of Israel, they were also waiting for Jesus Christ has to be born in them. ஆனா அவர்களுக்குள்ள அந்த அனுபவங்கள் கிடைக்கவில்லை. But they did not all get this experiences. ஆனால் மரியாளுக்குள்ள அந்த பாக்கியம் கிடைத்தது. But the Mary got that favor. இன்றைக்கு நம்முடைய செய்தி என்ன? What is the message are tiding today? தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற செய்தி என்ன? What is the news are tiding from God today? கிறிஸ்து உலகத்துல பிறந்ததுல நமக்குள்ள அவர் பிறப்பது அவசியம். It is not matter Christ was born in the world, he has to born in us. ஒரு சாதாரண ஒரு பெண், பலவீனமான ஒரு பெண், மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்குள்ள அவர் அவதரித்தார். An ordinary woman, a weak woman called Mary, he was formed. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி. She belonged to an ordinary family. அவளுக்குள்ள பிறந்ததனால அவள் கிருபை பெற்றவளாக, பாக்கியவதியாக அவள் மாற்றப்படுகிறார். Because Jesus was born in her, she became the favorable woman and blessed one. அந்த அனுபவம் அவளுக்குள்ள கிடைத்ததனால அவள் ஒரு மேன்மையாக மாற்றப்படுகிறார். Because that experience was given unto her and God, she became excellent. லூக்கா சுவிசேஷத்துல நாம் இதெல்லாம் பார்க்கலாமே. We can read in Luke the gospel this. கிருபை பெற்றவளே வாழ்க. Hail thou art greatly favored. நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். You have received the grace from God. இது முதல் கொண்டு நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். From this day onwards you are blessed among the women. உன்னை இனிமேல் எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். Hereafter all will be called you as a blessed one. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்குள்ள, பலவீனமான ஒரு பெண்ணுக்குள்ள, ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்டவர் அவதரித்த பொழுது அவள் வெளியேற பெற்றவளாய் மாறுகிறாள். An ordinary woman, a weak woman, she was a handmaid. When Jesus Christ was formed in her, she became an excellent woman. அதுபோல இந்த உலகத்திலே நாம் சாதாரணமான ஜனங்கள். Likewise we are very ordinary people in this world. நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். He remembers that we are dust. நாம மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். What is he that man? God was to remember the man and count him. இந்த ரட்சிப்புக்கும் நமக்கு எந்த விதமான பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. We don't have any part or any relation between us and this relation. கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை இந்த மண்ணான சாயல் இருக்கிறவர்களை விண்மயமாக மாற்றுகிறார். We don't have anything even though the Lord God met us and made us as a heavenly one. கிறிஸ்து பிறந்ததனால அவள் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். Because Jesus Christ was born, she received a great blessedness. அவளாலே அதை வர்ணிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. She couldn't even digest or express that one. இதெல்லாம் நடக்குமா? Will it all happen? இது எப்படி ஆகும்? How shall this be? இப்படி ஒரு அனுபவம் நடக்குமா? Will there an experience happen? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about it. உங்களுடைய ஆரம்ப காலங்களை யோசிச்சு பாருங்க. Remember about your beginning of your days. ரட்சிக்கப்படாத காலங்களை யோசிச்சு பாருங்க. Remember all the unsaved days of you. நம்ம எப்படி இருந்தோம்? How we were. எப்படி நம்மளை இப்படி மாத்திட்டாரு? How God was changed us like this. நம்மால இப்படி மாற முடியுமா? Can we change like this? ஒரு சாதாரண மனுஷன் நம்ம இப்படி மாற்ற முடியுமா? And an ordinary man, can he change him? Change us? ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே நம்மை பாக்கியவான்களாய் இப்படி மாற்றி இருக்கிறார். By the grace the Lord he has changed us as a blessed people. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Here it is said about for unto us a child is born. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Unto us a son is given. கர்த்தத்துவம் கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருக்கும். The government shall be upon his shoulder. அவருடைய நாமம் அதிசயம். His name shall be called Wonderful. ஆலோசனை கர்த்தர். Counselor. வல்லமையுள்ள The தேவன். mighty God. நித்திய பிதா. The everlasting Father. சமாதான பிரபு. The Prince of Peace. இங்கே நாம் நமக்கு உள்ள ஒரு குமாரன் கொடுக்கப்பட வேண்டும். There should be a child has to given in us. நம்ம வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தை இயேசுவை கும்பிடுறவங்க கிடையாது. We are not the people just worshipping infant Jesus. இன்னைக்கு உலகத்துல பாருங்க இன்ஃபன்ட் ஜீசஸ் உடைய சர்ச் ஸ்கூல் எல்லாம் வச்சிருப்பாங்க. Even in the world they are having the infant school as well as churches. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனால் அவர் குமாரனாய் மாற்றப்பட்டார். For unto us a child was born, but he has changed into a son. ஆனா அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் இன்னும் அவரை எப்படி தான் வச்சிருக்காங்க? நடக்க முடியாத ஒரு குழந்தையை தான் தூக்கி வச்சிருக்காங்க. But still they are having a child which cannot carry those people. இன்னைக்கு இயேசு அங்கே நடக்க முடியாம தான் உட்கார்ந்து இருக்கிறார். Even today Jesus cannot walk, he is sitting there. ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனா அவர் குமாரனா என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டார். But the scripture says for unto us a child is born, unto us a son is given. கொஞ்ச காலம் அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். For some days he was called as a son of man. அவர் மரித்து உயிரோடு எழும்பினனால தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். Because he was died and resurrected, he was also called as the son of man. மனுஷகுமாரன் இந்த உலகத்துல ஜீவித்தார். He lived as a son of man on this earth. மரித்தோரிலிருந்து எழுந்ததனால அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். He was proved to be the son of God because he resurrected. ஆண்டவர் அவர் உயிரோடு எழுப்பினதனால அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். He was also proved to be the son of God because he resurrected. அப்படினால நமக்கு இன்றைய மெசேஜ்
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Today's our message is a son is given unto us. நமக்குள்ள இயேசு உருவாகி ஒரு குமாரனாய் மாற வேண்டும். The Jesus has to form in us and he has to change it in a son in us. கலாத்தியர்ல வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Galatians it is said about till Christ be formed in you. கிறிஸ்து உருவாகுவது ஒன்று, கிறிஸ்து ஒரு குமாரனாய் நமக்குள்ளே வளருவது ஒன்று. Being forming in Christ is one thing and he has to grow in us as a son is another one. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார். Today a son is given unto us. இந்த குமாரன் நமக்குள்ள வந்தால், if this son has come in us, நமக்கு 5 ஆசீர்வாதம் கிடைக்கும். we will be getting 5 blessings. ஒன்று, அதிசயம் நடக்கும். One thing, the wonderful things will happen. இரண்டாவது, நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருவார். Secondly, he will give good counseling. நமக்காக வல்லமையுள்ள காரியங்களை அவர் நடப்பிப்பார். He will also do mighty things for us. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நித்தியமான தேவனோடு இருக்கக்கூடியவர்கள். We are not of the people of this world, we are going to be eternally with the Lord. நம்மை நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். He will change us into the people unto eternal kingdom. இந்த உலகத்துல நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். We will be getting the perfect peace in this earth. இந்த குமாரன் என்கிறதுல 7 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to say the 7 natures in the word called son. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And to us the son is given. அந்த குமாரனுடைய தன்மைகளுடைய பல அனுபவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand the different aspects of the son. இயேசு இந்த உலகத்துல பல விதங்களில் அழைக்கப்படுகிறார். Jesus Christ is in the world he is called as பல நாமங்களில் அவர் அழைக்கப்படுகிறார். He is also called in various names. அவருக்கு பல பெயர்களை சூட்டினார்கள். So many names have been given to Jesus. இதெல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. You might have read in the Bible this all. அப்படினால் அந்த அனுபவங்கள்ல அவர் கொண்டு போகப்பட்டார். In that experiences he was taken into. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார், பின்பு தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். So then I told first of all he was called as the son of man, nextly he was called as the son of God. நமக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ள குமாரனாய் கொடுக்கப்பட்டால் நமக்குள்ள அந்த அனுபவங்கள் வர வேண்டும். If today Christ has been given unto us as son, these all experiences has to come in us. நல்ல ஒரு 20 நிமிஷம் இந்த மெசேஜ் அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணீங்க. Just observe this message for 20 minutes. நீங்க சரியான விதத்துல இத புரிந்து கொள்ள வேண்டும். In the right manner you all have to understand it. இயேசு பல விதங்களிலே பல குமாரன் என்று அழைக்கப்பட்டார். நான் அதுல 7 மட்டும் செலக்ட் பண்ணி நம்மோட Jesus Christ was called into as a son in various manner, but I want to tell you only 7 things. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And to us the son is given. இன்ஃபன்ட் ஜீசஸ் இல்ல, நமக்குள்ள ஒரு குமாரன். Not an infant Jesus, a son in us. நாம் ஒரு குமாரர்களாய் மாற வேண்டும். We all have to change into a son. இன்னும் குழந்தைகளாக இருக்க கூடாது. We should not be yet the child. கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தைகளாக இருக்கிறோம் என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? How can we identify if we are still a child in Christian life? இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்க ஸ்பிரிச்சுவல்ல குழந்தைகளா இருக்கீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? So far you have been saved and so many years have passed, still you are child in your spiritual life. How can we identify? கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் ஒரு மனுஷன் குழந்தையா இருக்கான்னு சொன்னா அவனுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும். Still he is a child in the Christian life, he will be having some dispute in him. அவனுக்குள்ள மார்க்க பேதகங்கள் இருக்கும். He will be having some heresies in him. அவன் மனுஷ மார்க்கமாய் நடப்பான். He will be walking in the way of man. சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு குழந்தை போல போராடினானா அவன் ஸ்பிரிச்சுவல்ல வளரலன்னு அர்த்தம். For a small matter we also strive like a child, he has not attained the growth. ஆனா குமாரன் என்பது அப்படி அல்ல. But the son is not likewise. அவன் ஒரு மன பக்குவம் உள்ள ஒரு மனுஷன். He is having a mentality or the contentment. அவன் ஒரு வளர்ச்சி உள்ளவன். He has a growth. அவனுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கிறது. He is having a clarity in him. அதனால தான் இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒண்ணுமே ஆண்டவர் பிதா அவரை கொண்டு ஒண்ணுமே செயல்படுத்தவில்லை. So when Jesus was child, the father couldn't do any work through him. ஒண்ணுமே பண்ணல. He did not do any work through him. அவர் ஒரு குழந்தையாக தான் அவர் வச்சிருந்தார். Only he has kept him as a child. அவர் வளர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வந்த பிறகுதான் பிதா அவர் மூலமாய் செயல்பட முடிந்தது. After he has attained the growth and come to a particular period, only through him the father able to work. அதுபோல ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ குழந்தைத்தனமாக இருக்கிற வரைக்கும் தேவன் அவனை கரத்தில் எடுக்க முடியாது. So for a child of God and a servant of God, still they are child, the God cannot take them in their hand. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ குழந்தையாக இருக்கும் வரை கர்த்தர் அவனை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. So for a believer and a servant of God as a child, the Lord cannot take him and use it. இயேசு குழந்தையாக இருந்த பொழுது தேவன் ஒண்ணுமே செய்ய முடியல. When Jesus was a child, the father couldn't do anything with him. ஈவன் 12 வயதில கூட அவர் பிதாவின் சித்தத்தை செய்யணும்லாம் பேசி பார்க்கிறார். Even at the age of 12 he wanted to talk to do the will of God. ஈவன் 12 வயசுல அவர் பிரசங்கம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டார். Even at the age of 12 he started preaching. क्वेश्चनக்குலாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். He started answering all the questions. வேதபாரகரோடு பேச ஆரம்பிச்சிட்டார். He started talking with the scribes. தேவனுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டார். He sat in the temple of God. ஆனா தேவன் அதை அனுமதிக்கல. But the Lord did not allow him or permit him. போய் அவர் பெற்றோருக்கு என்ன செய்தார்?
கீழ்ப்படிந்திருந்தார். Again he went and obeyed to the parents. அந்த குறிக்கப்பட்ட குமாரன் அந்த 30 வயது வந்த பொழுது கர்த்தர் அவரை கரத்தில் எடுத்தார். When he attained the age of 30, the son, the Lord took him in a hand. நீங்களும் நானும் ஒரு குமாரனாய் நாம் மாற்றப்பட்டால் தான் நம் மூலமாய் தேவனுடைய கிரியைகள் மகத்தான செயல்கள் நடைபெறும். Only you and I, if we are changed into the son, the great and excellent works of God will fulfill in us. அவரை அவருடைய பிறப்பின் நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை முதற் பேரான குமாரன். When he was born, it was said he was the firstborn. மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுக்கும் அளவும் என்ற வார்த்தை It is சொல்லப்பட்டிருக்கிறது. said about the one Mary gave forth the firstborn. அப்ப முதலாவது அவர் அழைக்கப்படுகிற முதற் பேரானவர். First of all, he was called as the firstborn. நமக்குள் நாம் குமாரனா இருந்தால் முதலாவது முதற் பேரானவர்களாய் மாற வேண்டும். If we are the son, we have to first of all change into firstborn. முதற் பலன்கள் தான் சபையில முக்கியமானது. Only the first fruits are very important in the church. சபையில 400 குடும்பங்கள் இருக்கலாம், ஆனால் சபையில முதற் பேரானவர்கள் இல்லாவிட்டால் முதற் பலன்கள் எத்தனை பேர்? Though maybe 400 families found in the church, how many are firstborn, are the first fruits? நீங்க வேதத்துல இதை யோசித்து பாருங்களேன். Just think about in the scripture. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The scriptures mention clearly. கிறிஸ்துவுக்குள்ள முதற் பலன்களாய் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். The Lord God also select a group of people as the firstborn in the group. நீ முதற் பலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we identify the firstborn as the first fruit? இயேசு முதற் பேரானவராய் இந்த உலகத்துல அவதரித்த உடனே அவரை கொல்ல அந்த வல்லமைகள் தேடினது. When Jesus was born as the firstborn, those powers wanted to kill him. எதிர்ப்புகள், போராட்டங்கள், கலக்கங்கள், உன்னை அழிக்க முடியாத சத்துருடைய போராட்டம் இருக்குன்னா நீ புரிஞ்சுக்கணும், நீ ஒரு முதற் பலனானவன். If you are having the opposition, conflict, and if the enemy want to kill him, you are a man. You have to understand you are a firstborn. மத்தேயு 1:25 இந்த வார்த்தையை பார்க்கலாம். We can read Matthew 1:25 this verse. லூக்கா 2:7 இந்த முதற் பேரான குமாரன் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். We can also see he was the firstborn son, the first son, Luke 2:7. நீங்கள் முதற் பேரானவர்களா? Are you the firstborn? அகாயா நாட்டில் ஸ்தேவான் வீட்டார் முதற் பலன்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. It is said about the people of the Stephen were the firstborn in the city of Agaya. நீங்க சரியான விதத்தில் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். The right manner you all have to understand the truth. நமக்குள்ள ஒரு குமாரன் இருக்க வேண்டும். In us there should be a son. உருவான கிறிஸ்து ஒரு குமாரனாய் நின்று விடிக்க வேண்டும். The Christ one who formed us, he has to stand as a son in us. எத்தனை பேருக்குள்ள இந்த குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? How many of you has given this son in you? உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு குமாரன் இருந்தால் நீ ஒரு முதற் பலன். If you are having, if you and I, we are having the son, we are a நீ ஒரு சிரேஷ்ட புத்திரன். You are a birthright. நீ ஒரு முதற் பேரான குமாரன். You are a firstborn as a son which you have born as first. அதை எப்படி விளங்கிக் கொள்றது? How do we can find out? உனக்கு பயங்கர போராட்டங்கள் வரும். We'll be having a lot of conflicts. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில வாங்க இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். You may be thinking in the Christian life you come, I will give you the rest. You may be thinking there are so many problems come with you. உன்னுடைய அழைப்பு முதற் பேரான ஒரு அழைப்பு. Your calling is like a calling of the firstborn. அதனால பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் போய் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் அதிரியப்பட வேண்டாம். Those are going in that sufferings and the conflicts and the trial, you no need to be discouraged. என்ன நீங்க புரிந்து கொண்டீர்கள்? What do you understand? நாம் முதற் பலனானவர்கள். We are the firstborn. இயேசு பிறந்த உடனே பாருங்க பயங்கர பிரச்சனைகள் உண்டாகிறது. When Jesus was born, there were great problems happening. இயேசுவின் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் செத்து போய் விட்டார்கள். Because of Jesus Christ, so many children were died. எத்தனையோ ஆண் குழந்தைகள் அழிக்கப்பட்டு போய் விட்டார்கள். Many male child were destroyed on the day. நீ முதற் பலனாக இருந்தால் பயங்கர போராட்டம் இருக்கும். If you are a firstborn, you will be having a great trial and temptation. பயங்கர போராட்டத்தை மத்தியில் தான் அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். Among the great trial, he was also passing through. இங்க இருந்து பேங்க்ல ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் ஏடிஎம்க்கோ எங்கேயோ பணத்தை கொண்டு போறாங்கன்னா எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க பாருங்க. The money is taken from one bank to another bank through ATM or else how much guidance is given. அதே போல சிவகாசியில இருந்து இருக்கிற குப்பை எல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு ஓரத்துல போட்டு கொளுத்துறான். பின்னால எத்தனை போலீஸ் போகுது? All the dust and rubbish are from Sivagasi taking and they are taking and burning. How much police are going back? யாராவது போவானா? Will anybody go back of that? நல்ல மனுஷன் கூட போக மாட்டான். பின்னால அந்த வண்டி போகுதுன்னா கொஞ்ச தூரம் போய் தள்ளி போட்டு இந்த ஸ்மெல்ல விட்டு போட்டுன்னு சொல்லுவான். Even a good man he will not go because I will be waiting for the vehicle has to pass. அதுபோல நீ உலகத்துக்குரியவனா இருந்தா உனக்கு போராட்டம் இருக்காது, உனக்கு பிரச்சனை இருக்காது, வியாதி இருக்காது, நல்ல செல்வ செழிப்போடு அழகா நீ போயிட்டே இருப்ப. அப்ப நீ புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காரன்னு நினைச்சிட கூடாது, நீ உன்னை விட்டுட்டாருன்னு நீ புரிஞ்சுக்கணும். So if you are a godly man, you will not have any conflict or trial or temptation, you will be living richly, no problem with you. ஆனா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குமானால் நீ முதற் பலனானவன். But if you are having the problems and conflict, you are a firstborn. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். She brought forth the firstborn son. உனக்குள்ள முதற் பேரான ஒரு தன்மையை நீ பாதுகாக்கணும். First of all, you have to preserve the nature, the firstborn in you. நீ ஒரு
முதற்பலனாக கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து காட்ட வேண்டும். You have to live as the firstborn in நித்திரை அடைந்தவர்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற்பலனானவர். Among the dead, Lord Jesus Christ is the firstborn. சபையிலும் ஒரு முதற்பலன் இருக்கிறது. Even in the church there is a firstborn. சபையிலும் ஒரு முதற்பலன் இருக்கிறது. Even in the church there is a firstborn. சபையில எல்லாரும் முதற்பலன்கள் அல்ல. All are not the firstborn in the congregation. சபையில ஒரு பெருந்திரள் கூட்டம் முதற்பலன்களாய் மாற முடியல. A great group of people, they cannot change into the firstborn in ஒரு the சில church. குடும்பங்கள் தான் முதற்பலன்களாய் இருக்கிறார்கள். Very few families have become the firstborn in the அந்த church. முதற்பலன்களிலிருந்து ஒரு முதற்பலன் வருகிறது. அதுதான் ஊழியர்கள். From their firstborn, some firstborns are selected, they are the servants of God. இயேசு முதற்பேரானவர். Jesus Christ is the firstborn. மார்க் 1:11 வசனத்தை பார்க்கும் பொழுது முடிக்கும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள இந்த குமாரனுடைய நிறைவு வந்திருக்கிறதான்னு. When I say the 7 points, you can also understand whether you have got the fullness of these 7 points. ஒன்று முதற்பேரான குமாரன். First of all, the firstborn son. இரண்டாவது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். He is my beloved son, I am well pleasing in him. ஆண்டவருடைய நேசகுமாரராய் நாம் மாற வேண்டும். We all have to change into the beloved son of God. ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரனாய் நாம் மாற வேண்டும். We all have to worthy to the love of God. மனுஷன் உன்னை நேசிக்கிறது நீ அது ரொம்ப சந்தோஷமா எடுக்க கூடாது. You should not just take it because man is loving you. மனுஷன் நேசிப்பான். When the man will love you, ஆனா தூக்கி எறிஞ்சான்னு சொன்னா அதை விட மோசமானது ஒண்ணுமே கிடையாது. just if he throw you out, mean that is nothing is cruel than that. எத்தனை மனைவிகள் புருஷனை வெறுக்கறாங்க. How many wives are hating their own husband? எத்தனை புருஷன் மனைவியை வெறுக்கறான். How many husbands hating their own wives? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுக்கறாங்க. How many parents are hating their children? எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கறாங்க. How many children are hating their own parents? ஏன்? Why? உலகத்தினுடைய அன்பு அவ்வளவுதான். Because that much is the level of the love of God. உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் இவ்வளவுதான். Only the valley love will be there, is a limit. அவங்க லெட்டர் கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க, ரத்தத்துல எல்லாம் எழுதி கொடுப்பாங்க, எல்லாம் ஒரு லிமிட் தான். They will be giving the letter, even in their blood they will write and give everything, there is a limit. அப்படியே உன்னை தான் நேசிக்கிறேன், உனக்காக தான் உயிர் வாழ்றேன்லாம் சொல்லுவாங்க. நம்பி போனேன்னா விட்டில் பூச்சி போரி விழுந்து வாழ்க்கையை ஒழித்து விடுவாய். They will be saying I love you, only I live for you. If you go means you will be destroyed. இந்த டயலாக்லாம் நீங்க உலகத்துல எவ்வளவு பாக்குறீங்க? How much dialogue like this dialogue you see in the world? பிசாசு இதையே சொல்லிட்டு இருக்கான், நான் உன்னை நேசிக்கிறேன். Even the devil also saying I love you. அவன் நேசிச்சிட்டு தான் இருக்கான் உன்னை. He is also loving you. உன்னை எப்படியாவது கேட்ச் பண்ணனும் தான் அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். Just want to catch you anyway. ஆனா இங்க பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன். Here there was a voice from heaven, he is my beloved son. இது எப்பொழுது? When it was happened, அந்த ஊழியத்தின் துவக்க டைம். at the beginning of the ministry of ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவர் அவர் மேல் இறங்கின உடனே பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன். When he was taken the baptism and came under the shore from the heaven, there was a voice, this is my beloved son. ஆண்டவர் நேசிக்கிற அளவுல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? Whether our life is saved according to that in the level whether God நாம் loves us. பாவிகளா இருக்கையிலே அவர் நம்மை நேசித்தார். When we were sinners, Lord God loved us. அக்கிரமக்காரரா இருக்கும் பொழுது நம்மை நேசித்தார். When we were wicked people, the Lord God loved us. இந்த மேன்மையான ரட்சிப்புக்கு நம்மை சுதந்திரவாளிகளாய் The மாற்றினார். Lord God made us an inheritance for this great excellent salvation. நாமும் சொன்னோம், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். We also said, Lord, we love you, Jesus. அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். Like usually we are saying, no. இன்னைக்கு கூட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் Even உம்மை today we are நேசிக்கிறேன். saying, Lord, I love you. எல்லாம் நம்ம வாயில தான் நம்ம சொல்லிட்டே Only இருக்கோம். through the mouth we are saying. ஆனா நாம் உண்மையாகவே ஆண்டவர் நேசிக்கிறோமா? Truly are we loving Jesus Christ? அந்த பேதுருட்ட ஆண்டவர் கேட்டார், உண்மையா நீ நேசிக்கிறியா? To the Peter, the Lord God, do you love me? திருப்பியா மறுதலிச்ச? Then why do you deny? நீ ஏன் திருப்பி சபிச்ச? Then why do you curse again? நீ ஏன் சத்தியம் பண்ண? Why did you promise again? ஏன் என்னை விட்டு ஓடுன? Why did you run away from me? ஏன் பட்டயத்தை எடுத்த? Why did you take the sword? இதுக்கெல்லாம் அவனால நிச்சய முடியாது, பதிலே சொல்ல You முடியாது. couldn't able to give all the answer for all this. இந்த வருஷத்துல ஆண்டவர் நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா எத்தனை தடவை விசுவாசத்தை விட்டீங்க? How many times you also left the faith in this year if you have loved God? எத்தனை தடவை தேவ சமூகத்தை விட்டு விலகி How போயிருக்கீங்க? many times you also gone astray from the presence of God? எத்தனை தடவை உண்மை இல்லாம போயிருக்கிறோம்? How many times you are also not faithful? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவர் என் நேச பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம், இவர் என் நேசகுமாரன். But from the heaven there was a voice, this is my beloved son. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? What's the right meaning? Do you know that? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நேசிக்கிற அளவுல அமைந்திருக்கணும். Today our life we got to say that the Lord was to love us. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. Today you just think it over. இன்னைக்கு காலையில இப்பொழுது 10:35க்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னு விசுவாசத்துல சொல்லாதீங்க, உண்மையாகவே அவர் நேசிக்கிற அளவு நான் வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? Can you say at this 10:35 of this morning time, truly the Lord God loves us? கர்த்தர் நேசிக்கிறார், அவர் நிச்சயமா நேசிக்கிறார். நீ எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உன்னை நேசிச்சிட்டு தான் இருக்கார். Surely and certainly the Lord God loves you wherever forever you go. எப்பெல்லாம் நீ ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்கிறியோ அப்பெல்லாம் பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகும், இவர் என் நேசகுமாரன். Whenever you want to keep yourself for the ministry, there will be a voice from heaven, he is my beloved son. ஒரு பிசாசின் போராட்டத்துல அவர் போற ஒரு நேரம். There was a time he was gone under the trouble of the devil. அந்த வசனத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஆவியானவரால்
வனாந்தரத்துக்கு கொண்டு The next போகப்பட்டார். verse we see, he was also taken by the Spirit of God to the wilderness. எப்பொழுதெல்லாம் நீ போராட்டத்துல நீ போகிறியோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவன் என் நேசகுமாரன். Whenever you go through the temptation, there will be a voice from heaven, he is my beloved son, I will please in him. எப்பொழுதெல்லாம் நீ வேதனைக்குள்ள போக போறியோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் சொல்லும், நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன். At the time when you are going to the agony, the heaven will say, I love you. நாம் பாடுகள் பிரச்சனைகளை போகும்போதெல்லாம் உண்மையாகவே இப்படி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who are saying that whenever I go through the trial and temptation, likewise I hear a voice, raise your hand. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு ஒரு 80 பேருக்கு புரியல இந்த For சத்தியம். 80% of people, they can't understand this message. நீங்க ஏதோ ஒரு பொற்காட்சியில உட்கார்ந்த மாதிரி As உட்கார்ந்திருக்கீங்க. if you are sitting in that exhibition. அதனால உங்களுக்கு இன்னும் புரியல, நான் ஸ்பீடா போறதுனால புரியலையா என்னன்னு எனக்கு புரியல. I couldn't understand whether because I am speed. நீ எந்த பாதையில போகும் பொழுதும் போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் உன்னை பார்த்து பரலோகம் சொல்லும், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். Whenever you go through the conflict from the heaven, the Lord will say, because he is my beloved son, I am well pleased in him. ஆண்டவர் நேசிக்கிற அளவுல எப்பொழுதும் உங்க வாழ்க்கையை வச்சுக்காங்க. You have to set your life, the man and the Lord must love you always. மனுஷன் வெறுக்கட்டும், Let the man hate you, குடும்பம் வெறுக்கட்டும், let the family hate you, சபை வெறுக்கட்டும், let the church hate you. அத பத்திலாம் நீங்க கவலையே You படாதீங்க. never worry about that. ஆனா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணும். You know, whatever the level, the Lord has to say, I love you. ஆண்டவருக்கு நீங்க நேசகுமாரர்களாய் நீங்கள் வாழ்ந்து You காட்டுங்க. all have to live as a beloved son and to God. மத்தேயு 13:55 பார்க்கும் பொழுது Matthew 13:55. தச்சனின் குமாரன் என்று He அழைக்கப்பட்டார். was also called as the son of a carpenter. அவருக்கு பேர் வந்து இவன் தச்சனின் குமாரன் அல்லவா? Is not he the son of carpenter? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதலும் தாழ்மையும் ரொம்ப அவசியம். In the Christian life, we need the humbleness as well as obedience. உனக்குள்ள ஒரு குமாரன் இருக்கிறானா, தாழ்மையின் தன்மை இருக்கான்னு யோசிச்சு பாரு. If you are having the son, do you have the nature of the humility? நேசகுமாரன் சொன்னா அவர் தேவனுடைய வழியை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். He is a beloved son, he never go astray from the way of God. அவர் ஒரு இடத்துல கூட தேவ சித்தத்துக்கு மாறா போனது கிடையாது. He did not go even in a single place against the will of God. நமக்குள்ள ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொன்னா, அந்த தெய்வீகம் இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு இன்ச் கூட விலக மாட்டீங்க. If you are having the son or the divinity in you, even an inch, you will not go astray. அடுத்து இவர் அழைக்கப்பட்டது தச்சனின் குமாரன். Next, he was called as the son of the carpenter. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நேம் சொல்லி அவருக்கு அழைக்கிறார். He was called by an ordinary name. ஒரு உலகத்துல உள்ள ஒரு அதாவது ஒரு தொழிலை வச்சு அவர் அழைக்கப்பட்டார். Having the work of the world, he was called. இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. There are 3 things are found in that. ஒன்று தாழ்மை, One is the humility. இரண்டாவது கீழ்ப்படிதல், Secondly, the obedience. மூன்றாவது உருவாக்குதல். Thirdly, the formation. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த மூன்று அனுபவங்கள் இருக்கணும். In a child of God, these 3 aspects should be found. நீங்க சரியான விதத்துல இதை புரிந்து கொள்ளுங்க. In the right manner, you all have to understand. இயேசு பரலோகத்துல தேவனுக்கு சமமானவர். ஆனா இங்க பேர் என்னது? என்ன பேரு? தச்சனின் Jesus Christ is equal to the Father in the heaven, but here he is the son of carpenter. நமக்கு அப்படி யாராவது ஏதாவது சொன்னா நமக்கு பிடிக்குமா? Will anybody say anything regarding us, whether we like it? நம்மள யாராவது அப்படி சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? Will anybody just accept it, whether if anybody say like that? நமக்கு நல்ல போஸ்டிங்ல இருந்தா அந்த பேரை சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? ஆசையா. If you are in the good posting, anybody says it, we will be delighted in that. இயேசுவே அழைச்சது அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இவன் தச்சனின் குமாரன். Everybody said, then everybody called, he is the son of carpenter. அவன் என்னவாவது சொல்லிட்டு போறான், ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தியம் நமக்கு அவசியம். So let anybody say anything, but the truth which is hidden in this, it is necessary for us. ஒரு கார்பெண்டருடைய ஒரு தச்சனுடைய வேலை உருவாக்குதல். The work of the carpenter is forming something. நமக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்க வேண்டும். We have to form Christ in us. கோபம் வரும், we may get anger, சூழ்நிலை மாறும், the occasion may change, எதிர்ப்புகள் உண்டாகும், we may get some opposition. சில பாதையில கர்த்தர் கொண்டு போவார். The Lord will take us in some path. அப்போ நாமே நம்மை உருவாக்கணும். Then in that time we have to form ourselves. அபிஷேகத்தினால நம்முடைய சுபாவங்களை கட்டுப்படுத்தணும். With the anointing we have to control all our characters. ஆவியினால எண்ணங்களை சிறுபடுத்தணும். With the spirit we have to make us straight our வேகம் வரும், we may get speed. அது அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டணும். Just we have to make it break and stop. வார்த்தை உள்ளத்திலிருந்து புது துருத்தியை கூட கிழிச்சற அளவுல ஸ்பீடா வெளிய வரும். The words also come out as if it goes to tear the new bottle. நாவுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு ஒரு இழுப்பு We have to put a bridle and just struck it. டைம் சும்மா தான இருக்குறோம், அப்படியே போயிட்டு வரலாமேன்னு கால் அப்படியே இழுக்கும். The look will be just drawing you because there is no more time to spend. உடனே அந்த முழங்கால போட வைக்கணும். Then immediately you have to make the legs to kneel down. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சீடியை பார்க்கலாமேன்னு ஒரு தூண்டுதல் வரும். You'll be getting the urge to just a stimulation to watch the television or TV. அப்படியே நீ திருப்பி பைபிள்ல அத கொண்டு வரணும். Just like you turn towards to the Bible that ஒரு உருவாகுதல்ங்கிறது நீ சும்மா இருந்தா உன்னை உருவாக்கிர முடியுமா? if you just be quiet, will anybody can make you or form you? அடுத்து கீழ்ப்படிதல். Next, obedience. அவர் 12 வயதில வீட்டுக்கு போய் தன் பெற்றோருக்கு என்ன செய்தார்?
At the கீழ்ப்படிந்திருந்தார். age of 12, Jesus Christ went and home and was obedient at the parents. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முக்கியமான குணமே கீழ்ப்படிதல். Only the very important character of a child of God is obedience. வீட்ல நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. You have to obey at home. ஆபீஸ்ல கீழ்ப்படிஞ்சு The பாருங்க. office, just obey. கிறிஸ்தவ வாழ்க்கையில சபையின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. In Christian life, all the doctrine of the church, you just obey. பட்ட பாடுகளினாலே இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Jesus Christ learned obedience by the sufferings he went under. அதற்கு பின்பு அவர் பூரணரானார். After that, he became perfect. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றதுக்கு அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு To வந்தார். learn the obedience, he came from heaven and took earth. யாராவது உங்களை தரக்குறவா பேசிட்டாங்கன்னு உடனே டென்ஷன் ஆகாதீங்க. If anybody talk you disgraceful, you don't be that tense. தச்சனின் குமாரன் சொல்லிட்டாங்கன்னு உடனே அப்படியே என்னை எப்படி சொல்லலாம்னு யோசிங்க. கர்த்தர் அனுமதிச்சார்னு சொல்லு. You have to say only the Lord was allowed you. You shouldn't just worry about if anybody disgrace you. தாவீது செருப்பு கூட போடாம வேகமா அரண்மனையில இருந்து வெளியே ஓடி வந்துட்டான். David was a man. He did not put even the chapel. He just ran out of the palace. வழியில போயிட்டு இருக்கும்போது On the way he was going, சீமேயி வந்தா. Shimei came. சீமேயி வந்து மண்ணள்ளி போடுறான், கல்ல Just அள்ளி Shimei போடுறான். was throwing the stone and the staff. ரத்த பிரியனே தொலைஞ்சு போ The தொலைஞ்சு போ. guilty man, be gone, be gone. அப்ப கூட வந்த ஒருத்தன் சொல்றான், என்ன இப்படி பேசுறான் இவனை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க, நான் வேணா தலையை எடுத்துட்டா The அப்படிங்க. man who came with David, why he is talking like that? Let me take the head of இந்த him. செத்த நாய் எப்படி ராஜாவை இப்படி பேசலாம், நான் தலையை துண்ட எடுத்துட்டு How the dead dog can talk against the king? Let me take the head of that man. தாவீது சொன்னா, கர்த்தர் என்னை சொல்றதுக்கு அனுமதிச்சிருக்காரு, நீ என்ன பேசுற, அமைதியா இரு. David says the Lord was permitted, he has to talk. Why do you worry? பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசினா நீங்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நீ வீட்டுக்குள்ள போமா அப்படி நீங்க சொல்லுவீங்களா? If the neighbor talk against you like that, will you say the Lord was permitted me, just go inside your house? அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஆம்பளே இல்லன்னு உன்னைய வந்து முட்டாளாக்கி விட்டுருவாங்க. If you just say means it will be you are not at all a man, they will just make you as a foolish. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீட்டுல உள்ள பூந்துட்டான். A neighbor just entered in another house. அந்த புருஷன் வந்தான். That husband came. இவன் வந்து சொன்னா, இவன் வீட்டுக்குள்ள திடீர்னு வந்துட்டான், நான் கத்திட்டேன் ஓடிட்டான். And she said this man suddenly entered in my house, just I shouted, he ran away. அவன் ஒரு விசுவாசி பையன். He was a believer. அவளும் ஒரு அரவர விசுவாசி தான். He was a believer. அவளும் ஒரு அரவர விசுவாசி. She was a half believer. சும்மா வருவா போவா. Just she will come and இந்த go. பிரச்சனையை புருஷன்ட்ட போய் சொல்லிட்டா. Just she told this problem to the husband. அவன் சொன்னா, He said, அவன் புத்தி இல்லாம நடந்துட்டான். foolishly he walked. இல்ல இவ சொன்னா, இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, பயங்கர கேவலமாயிருச்சு, நீ She said கேளு. everybody know that it's a very great shame to இவன் me. சொன்னா, நான் கேக்குறான், ரொம்ப சிம்பிள், நான் பழைய மாதிரி என்ன செய்யணும், மாறணும். So if I want to engage means I got to change like the old. பழைய மாதிரி மாறாம சும்மா போய் அந்த ரவுடி ஸ்டேட் நிச்சய முடியாது, பேச முடியாது. I cannot just go and talk simply to the rowdies without நான் changing அப்படி like old. பேசினா அவன் ஏதாவது பேசுவான். If I talk, you will also give the answer. ஒன்னு நான் கிட்ட வரத பதில் பேசணும். Either I got to give the bad words again. அவன் கை நீட்டிட்டானா நானும் கை If நீட்டணும். he just stretch his hand, I have to stretch அவன் again. ஆயுதம் எடுத்துட்டானா நானும் ஆயுதம் If he எடுக்கணும். take any weapon, I have to take the weapon. அப்ப நீ ஒண்ணுமே கேட்க மாட்டியா? Then will you not ask anything? ஒண்ணுக்கு போய் என்னைய கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க பாரு. They got married me to you. மனைவியை காப்பாத்த தெரியல உனக்கு. You do not know to keep your wife. அப்படி சொல்லி சண்டை வந்துருச்சு. Like she started quarreling. இவன் வந்து ஜெபிச்சிட்டே இருந்தான். He was just going on praying. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு I போயிட்டேன். want to go to home, my mother's house she went. அங்க இருந்து ஆந்திரா போனா. From there she went to Andhra. இன்னொருத்தன கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டான். She married another man and settled. நம்புறீங்களா நீங்க? Do you all believe? இதுக்கு விசாரிக்கலையா, புருஷன் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு போய் இன்னொருத்தன புருஷன் ஆக்கிட்டான். Because the husband has not inquired this matter, she went and married another man and went. யோசிச்சு பாருங்க. Just think about it. நீங்க இதெல்லாம் இந்த பாதையில நீங்க போகும் பொழுது நீங்க இதெல்லாம் தச்சனின் குமாரனா ஸ்தோத்திரம் பண்ணி ஏத்துக்கணும். If you somebody call you as the son of the covenant, you got to praise and accept it. கொஞ்சம் நீங்க கிறிஸ்துவை உருவாக்குறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. You got to give room that Christ has to form in you. மற்றவங்க உங்களை பத்தி தாழ்மையா பேசும் பொழுது அது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா எடுத்து கடைசியில் நீங்க நடுரோட்ல வந்து நின்றாதீங்க. When somebody humiliate you, you should not take it as a prestige problem. You should not come under the road. கர்த்தர் அனுமதிச்சார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வார் டிக்ளேர் ஆகி போராட்டமா இருக்கும். அந்த ஆவி அப்படியே அடக்கிடுங்க. As if like a war declare in you inside for 10 or 20 minutes, just you have to praise the Lord and say hallelujah and just control the spirit. உள்ள கடந்து போராடுவான் அந்த பழைய மனுஷன். The old man. அடிச்சு ஆணி சிலுவையில ஆணி அடிச்சு. The old man will be inside just going on striving against you. You got to just nail him and control him. லாஸ்ட் வீக்ல ஒரு வீட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். There was a great problem last week in a house. அதுக்கு பிறகு அது முடிஞ்சிருச்சு. After that it was solved. நீங்க பாஸ்டர் நீங்க பேசுங்கன்னா. They asked me, the pastor, you have to talk. ஓகே நான் பேசுறேன். I started talking. போன் எடுத்த உடனே கேட்டேன், புயல் அமர்ந்து விட்டதா? When I took the phone, I said whether the storm is quiet. கரை கடந்துருச்சான்னு கேட்டேன். Whether it has crossed the seashore. கரை கடந்துருச்சுனா. Yes, it has crossed the shore. ரைட் விட்டுட்டேன். I just left. அடுத்து 2 நாள் கழிச்சு நான் போனேன் திரும்ப. After 2 days back I went. எப்படி கூல் டவுன் ஆயிட்டீங்களா? Whether are you cool down? நான் கூல் டவுன் ஆயிக்கிட்டு இருக்கிறேன். We are just making ourselves cool. இன்னும் புயல் கரை கடந்துருச்சா நான் பாதி பெண்ணு செய்து உள்ள
போராடிட்டே The storm இருக்காங்க. was just crossed the shore, but the attack is still found. கர்த்தர் நன்மைக்கு நடத்துறாருன்னு நம்பு, அது அப்படியே அமைஞ்சிரு. Just you have to believe the Lord is doing everything for the good, everything it will just quite. நம்புறியா? கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் தான் நடத்துறாருன்னு நம்புறியான்னு கேட்டேன். The Lord God do everything unto the good name. Do you believe this? இப்போ அமருதான்னு கேட்டேன். Whether are you be quiet now? சரியா இன்னைக்கு 2 நாள் என்ன சரியா? Within 2 days it will be quiet. அப்ப அந்த ஆவி எவ்வளவு நேரம் உள்ள கடந்து போராடுது பாத்தீங்களா? How long the spirit is being inside and striving, do you know? பழைய மனுஷன், the old man. இவங்க தலையை நசுக்கு, இயேசு தலையை நசுக்குனாலும் இவங்க உடலை விட்டு கொடுத்தனால போட்டு அலக்கழிக்குது வேணும். Even though Jesus Christ threw his head up there, because they have given the body, just it is just tormenting. தச்சனின் குமாரன் உன்னை தரக்குறைவா பேசுவாங்க, ஆனா நீ அதை சகித்து ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில கீழ்ப்படிஞ்சு தாழ்மையில இந்த பாதையில நீ போகணும். They will be talking disgracefully, you are the son of the carpenter, but you have to humble yourself and to be humiliate, humble you have to go. மத்தேயு 1:1 படி பார்க்கும் பொழுது, when we read according to Matthew 1:1, தாவீதின் குமாரன் என்று he was அழைக்கப்பட்டார். called as the son of David. இயேசுவுக்கு பாருங்க எப்படிலாம் அழைக்கப்படுறார் பாருங்க. How Jesus was called in various manners. தாவீதின் குமாரன், he was son of David. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. In the Christian life, anointing is very very important. அடுத்து தாவீது தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர். David was a very man pleased unto God. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளவன். The Lord said he was a man unto my heart. அவனுடைய ஜீவிதத்துல சில பலவீனங்கள் இருந்தது. Even though there was some weaknesses found in his life. பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொன்னார், நான் நிலையான வீட்டை அவனுக்கு கட்டுவேன். Only one man, the Old Testament Lord God said, I will build an eternal house for him. அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை பூரணம் அடையாது. Without anointing, the Christian life will not attain the perfection. நான் சொல்றேன், தயவு செய்து அபிஷேகம் பெறாதவங்க இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள்ல எல்லாம் வந்து உட்கார்ந்து சுத்திகரிச்சு அழுது புரண்டு எப்படியாவது தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. I say unto you, those who did not receive the anointing, you come into the cleansing meeting, just anyway cry, shed tears and take fasting and receive the anointing. தாகம் வந்தா நீ அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்காக எவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படுறியோ, அந்த மாதானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நீ அபிஷேகத்துக்காக கதறி, ஆண்டவரே இன்னும் நான் என்ன செஞ்சா என்னை அபிஷேகிப்பீங்கன்னு கேட்டு நீ அந்த தாகத்தை தீர்த்துக்கொள்ள வேண்டும். If you get any thirst, as if you are also just trying to quench your thirst, as the heart panteth after the water brook, you have to also make and ask the Lord to quench and get the anointing. சரியான அபிஷேகம் இல்லாம நம்ம இந்த வாழ்க்கையில போக முடியாது. Without right anointing, we cannot pass through in this path. அபிஷேகம் பெற்று அதை இழந்து போனவங்க எல்லாம் நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்க. Those who receive the anointing and those who lost it, just you make yourself rectify. நார்மல் அபிஷேகத்தை வச்சு சிவகாசியை விட்டு வெளியே போக முடியாது. With the normal anointing, you cannot just go out of Sivagasi. நாம் வான மண்டலங்களில போக வேண்டியவர்கள். We are the people, we have to go into the heavenly kingdom. சரியான ஒரு அபிஷேகம் நம்ம இந்த கடைசி நாட்களில் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவசியம். In the last days, we need the New Testament people, the right anointing. அபிஷேகம் மட்டும் இல்லாத இருந்தால் தாவீதை சவுல் ஒன்றுமில்லாம ஆக்கியிருப்பான். If the anointing, there was no anointing to David, Saul would have done something with him. பிசாசு உன்னை தூக்கி எறிஞ்சிடுவான். The devil will just take you and throw you. எப்படி தாவீது சவுலை கொல்லாம அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொல்லியே தாவீது சவுலை கொல்லாம இருந்தானோ, அதுபோல நீ ஒரு காலத்துல அபிஷேகம் பெற்றபடினால்தான் இன்னைக்கும் சாத்தான் உன்னை தொட முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறான். As the Saul couldn't touch David because he was an anointed, David couldn't touch Saul because an anointed man, even today the devil cannot touch you because an anointed one. ஏன்? Why? நீ அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரே அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்கிறதுனால பரலோகம் உன்னை தொடர்றதுக்கு பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்கல. Because you are the vessel, you are an anointed one, the heaven did not give the permission to the devil to touch. அதனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சில பலவீனங்கள் புத்தியினங்கள்ல போனாலும் கர்த்தர் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வராருன்னா அவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம். So even the anointed person, he goes in some foolishness or some mistake, even though the Lord makes him right. அதனால இந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். So in this days you all have to receive the anointing. நியூ டெஸ்டமென்ட் ஸ்டார்ட் பண்றதே ஃபர்ஸ்ட் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது? How does the New Testament start? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. The son of David, the son of Abraham, the generation of Jesus Christ. பாருங்க, ஸ்டார்டிங் தாவீது அங்க வந்துறாரு. In the starting itself David comes here. நம்முடைய ஜீவிதத்துல அபிஷேகம் இல்லாட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. In our life we don't have the anointing, we cannot do anything. நீங்க அபிஷேகம் இல்லாம பிசாசை எதிர்த்து நின்னு பாருங்க, தடுமாறுவீங்க. If you just without anointing you resist the devil, you will be just stumbling. அதனால நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல சரியான ஒரு அபிஷேகம் அவசியம். So in this age we all need a right anointing. மார்க் 6:3 பார்க்கும் பொழுது, when we read Mark 6:3, அங்கே மரியாளின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். Here he was called as the son of Mary. மரியாள்னா கண்ணீர்னு அர்த்தம். Mary means tear.
மரியாளுடைய அர்த்தம் பேருக்கு அர்த்தம் வந்து கண்ணீர். The meaning of the word Mary is tears. ஆவிக்குரியவர்கள் இந்த நாட்கள்ல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். The spiritual children of God in this days you have to shed tears and pray. கிறிஸ்மஸ்க்கு Dress எடுத்து கொடுக்கல, அதுக்கு எத்தனை பேர் அழுதுருப்பீங்க? Because they were not given the dress for the Christmas new dress, how many of you have cried? பாருங்களே, you see, கிறிஸ்மஸ்க்கு Dress எடுத்து கொடுக்கல, அதுக்கு அழுது விசுவாசி வீட்ல போட்டு சண்டை போட்டு கடைசில எல்லாம் வாங்கி கலரா உடுத்திட்டு வந்து உட்கார்ந்தாங்க. in the house of the believers house they did not give the new dress for the Christmas, so they also fought and quarreled and cried. Finally they came here with a colored dress. அப்படிதானே? Said it? அழுது they cried. அதுக்கு காசு இல்லனாலும் நீ வேணும்னு தான் வாங்கி தரல, அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வாங்கி தரல. இதெல்லாம் விசுவாசி பிள்ளைகள் கூட மெச்சூரிட்டியா மாறிடும். Even the children of the believers say how to attain the maturity, you should not just fight for this and that thing. நீங்க வந்து இதெல்லாம் இன்னும் நீங்க உலக பிரகாரமா போராடிட்டு இருக்க கூடாது. Even still now you should not just strive like the worldly. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுங்க. Yes, you have to shed tears for the souls. விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு கண்ணீர் விடுங்க. To preserve your faith you have to shed tears. பாவத்தை எதிர்த்து நின்னு நீங்க தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. In the presence of God just stand, resist the sin and receive the holiness and shed tears. அவ அடிமைன்னு சொன்னா. He says you are ஆண்டவருக்கு நீங்க சரண்டர் ஆகுங்க. You have to just surrender or yield yourself to God. ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா எடுப்பார். You commit yourself in the hand of the Lord will take you as powerful one. நல்ல ஒரு கண்ணீரின் ஆவி இந்த நாட்கள் அவசியம். In this days we need the spirit of tears. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். The Lord will not just reject the heart which is broken and contrite. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The only the sacrifice unto the Lord is the broken hearted. நல்ல அழுது ஜெபம் பண்ணுங்க. Just cry well and pray. வருஷ கடைசில அதை ரினியூ பண்ணுங்க. At the end of this year just renew that. நீங்களா சுயமா சுத்துறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு சமர்ப்பிங்க. You just stop as if you are just wandering here and there selfishly. Tell to the Lord I am the handmaid of you. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல in Luke 3:23 யோசேப்பின் குமாரன் என்று he was அழைக்கப்பட்டார். called the son of Joseph. பாருங்க பேர் எப்படி எப்படிலாம் டிசைனா ஒரு ஆளுக்கு எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. So for one person how many design names are given you see. யோசேப்பின் குமாரன். He was the son of Joseph. அவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. He was not an ordinary person. அவன மாதிரி யாராவது நிந்தைகளை சகிக்க முடியுமா? Could anybody just bear the reproaches like him? யோசேப்பை பத்தி நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க ரொம்ப சிம்பிளா. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்பை போல எத்தனை பேர் வாழ முடியும்? You are just reading about Joseph as simply how many of you can live as the New Testament Joseph? ஒரு பெரிய நிந்தையை சுமந்து இயேசுவுக்காக பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன். He was a man carried a great reproach and suffered for the Lord Jesus Christ. விவாகத்துக்கு முன்னால அந்த பெண் குழந்தை உருவாகி விடுகிறார். Before the marriage the woman was conceived. அன்னையிலிருந்து அவன் கூப்பிட்டுட்டு அவளை அந்த நிந்தைகள் எல்லாம் ஏற்று சமுதாயத்தின் மத்தியில அவளை ஏற்றுக்கொண்டு போனான். From that day onwards he was also took her and receiving all the reproaches of the society and then கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவர் நிந்தைகளை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். You have to just bless count the reproaches because of Christ as a blessed one. சின்ன காரியத்துக்குலாம் நீங்க ஒதுங்கி நிந்தைகளை கண்டு பயந்து ஓடிர கூடாது. For a small matter just you don't go astray for the reproaches. அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். Just he also carried the reproaches and went outside the camp and suffered. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நிந்தைகளை சுமக்கணும். So the children of God you got to carry the reproaches. அவன் ஒரு நீதிமான். He was a righteous man. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது அவன் ஒரு நீதிமான். In Matthew 1st chapter it said he was a righteous man. நீதிமான்னா எப்படிப்பட்டவனா? What kind of righteous man he was? அவன் யாரையும் அவமானப்படுத்தவே மாட்டான். He will not just shame anybody. மெல்ல மரியாதை தள்ளி விடலாம்னு ட்ரை பண்ணான். Just he wanted to push Mary secretly. கர்த்தர் பேசின உடனே when the Lord talked to her அவன் நீதிமானா இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த எண்ணவில்லை. because he was a righteous man he did not like to push her away. கட்டின மனைவியவே ஒரு சிலர் அவமானப்படுத்துறாங்க. even the own married wife they are just shaming. தன்னை பெற்றெடுத்த பேரண்ட்ஸே எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க. how many children are just shaming their own parents. ஆனா இந்த அவமானங்களை அவன் மற்ற மரியாளை அவமானப்படுத்த எண்ணவில்லை. but he did not just think to shame Mary. அதனால தான் அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். so he was called as a righteous man. மற்றவங்களை யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. you should not just shame others. அழகோ அறிவோ ஆஸ்தியோ வசதியோ வாய்ப்போ திறமைகளோ உங்களுக்கு ஈக்குவலா இல்லங்கறதால யாரையும் நீங்க அவமானப்படுத்தாதீங்க. if anybody doesn't have the quality which you are having the great quality you should not just shame others. லூக்கா 1:35ல in Luke 1:35 உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். the thing which is born in you it shall be called as a son of God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. without holiness no man can see God. ஏழாவது நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உருவாகணும். seventhly the holiness should form in us. அப்படிதான் அழகா வச்சிருக்க அந்த வசனம். உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது
தேவகுமாரன் என்று எண்ணப்படும். The thing which is born in you, the holiness, it shall be called as a son of God. பரிசுத்தம் உனக்குள்ள பிறக்கட்டும். Let the holiness born in you. பரிசுத்தம் உனக்குள்ள வளரட்டும். Let the holiness grow in you. பரிசுத்தம் உனக்குள்ள ஒரு குமாரனாய் தேவகுமாரனாய் மாறட்டும். Let the holiness be the son of God as in you. பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. The holiness is very very important. பேச்சில, in our speech, பழக்க வழக்கங்கள்ல, in all our conversation, பார்வையில, in our sight, எண்ணங்கள்ல, in our thoughts, உன்னுடைய Dressல, in your dress, எல்லாத்துலயும் பரிசுத்தம் இருக்கு. in all things there is holiness. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. முடியில பரிசுத்தம் இருக்கு. Even in our heart there is holiness. சிந்தையில பரிசுத்தம் இருக்கு. In our இருக்கு. thoughts there is holiness. முகத்துல பரிசுத்தம் In our இருக்கு. face there is holiness. கண்கள்ல பரிசுத்தம் In இருக்கு. our eyes there is holiness. செவிகள்ல பரிசுத்தம் In our இருக்கு. ears there is holiness. உதடுகள்ல பரிசுத்தம் In our இருக்கு. lips there is holiness. நாவில In பரிசுத்தம் our இருக்கு. tongue there is holiness. ஒண்ணுக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு அவயவத்துக்கும் பரிசுத்தம்னு ஒரு அம்சம் இருக்கு. Each and every organ there is having the holiness. இல்லாத கதையெல்லாம் கேட்டு இருந்தா காது செவி பரிசுத்தமாயிருமா? You just hear all the unwanted story, will your ear become a holy one? கொட்ட கொட்ட விழிச்சு அப்படியே பாத்துக்கிட்டே டிவியை பார்த்துட்டு இருந்தா கண்ணு Yes, if you பரிசுத்தமாயிருமா? open your eyes and going on watching the television, will your eye attain the holiness? உன் Dress சரியில்லைன்னா கூட பரிசுத்தம் கிடையாது. If your dress is not correct, there is no holiness in you. அந்த Dressலயே நான் பைபிள் சொன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். If I say from the Bible, it will be feel difficult. நீதிமொழிகள் எல்லாம் அப்படி இருக்கு. In Proverbs, it is given like that verses. வஸ்திரங்களை குறித்து சாடுறாரு. He is just talking about the ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை பைபிள் இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் வச்சுக்கிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சு பாரு. நீ எதை உடுத்த கூடாது, எதை அணிய கூடாது, எது போடக்கூடாது, எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த வசனப்படி நீ வந்துட்டீனா எல்லாரும் எங்கள மாதிரி மாறிட்டு உட்கார்ந்துருவீங்க. I say third chapter, you go home and just compare with the English Bible and read means whatever things you should not put on, wear on, and whatever things you should not, everything is it is clear said. பழைய தமிழ் பாஷையில இருக்கும். நீ போய் உட்கார்ந்து இங்கிலீஷ் பைபிள் தூக்கி வச்சுக்கோ. It will be given in the old Tamil language. You have to take the English Bible and refer. இல்ல நியூ எடிஷன் தூக்கி வச்சுக்க. Or you take a dictionary. நியூ எடிஷன். New edition. நியூ எடிஷன் பைபிள் இப்ப புதுசா புது தமிழ்ல வந்திருக்கு. அதெல்லாம் உட்கார வச்சு பாரு. அப்பதான் தெரியும் நியாய தீர்ப்பு எதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. The new edition Tamil Bible has come. Just you can also refer and read it. மாயிர சுருட்னாலே ஜட்ஜ்மென்ட் உண்டு. Just if you make the curly girl, you will be getting the judgment. சும்மா இப்படி உட்கார்ந்து இப்படி எழுதுக்கிட்டு இப்படி திருக்கிட்டே இருந்தானா திருக்கிட்டே இருக்க வேண்டியதான். Just if you roll or curl your hair or the mustache, will be getting a என்னத்த மீசிய முறுக்குனாலும் சரி தலைமயிர முறுக்குனாலும் சரி எங்க முறுக்குனாலும் போயிருச்சு கதை. Whether you curl your hair or the mustache, the story will go. அதனால பரிசுத்தங்கிறது தேவகுமாரனாய் உன்னை மாற்றக்கூடியது. So the holiness will make you as a son of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Now we are the sons of God. இனி எவ்விதமா இருப்போம் என்று அறியோம். We do not know how we shall be later. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய். Even though when he shall appear, we shall be like him. அதனால தான் அந்த குமாரன் நமக்குள்ள கொடுக்கப்பட்டவர் இந்த அனுபவத்துக்கு வரணும். So the son which has given us, he has to come into this experience. நாம் நமக்குள்ள முதற் பலன் உருவாக்கப்படணும். The first one has to be first. ஆண்டவருக்கு நேசகுமாரனாய் வாழ்ந்து காட்டணும். We have to live as a beloved to the Lord. தாழ்மையின் பாதையில நாம் போய் பழகணும். We need a practice of going in the path of humility. அபிஷேகம் பெற்றவர்களாய் வாழ்ந்து காட்டணும். We should be the people live as anointed people. கண்ணீரின் ஆவி உள்ளவர்களாய் வாழ்ந்து We should காட்டணும். be the people living with a tear of the spirit. நீதிமான்களாய் வாழ்ந்து காட்ட We வேண்டும். have to live as a righteous people. பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து காட்ட We have to வேண்டும். live as saints. உன்னுடைய ஜனங்கள் நீதிமான்களாய் மாறுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The word of God says your children will be, your people will be like the நம்முடைய saints. ஜனங்கள் எல்லாம் நீதிமான்களும் விசுவாச வீரர்களும் கண்ணீரின் ஆவி உள்ளவர்களும் பரிசுத்தவான்களுமாய் மாற வேண்டும். All our people should be the righteous people and they are having the spirit of they are having the spirit of tears. இந்த அனுபவத்துல வந்தால் If you come in this experience, அவன் பூரண குமாரனாய் மாறுகிறான். he will become the perfect son. அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறான். He only overcomes. எபிரேயர் 7:28 பூரண குமாரன் என்ற வார்த்தை இருக்கிறது. In Hebrews 7:28 it is said he was a perfect son. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? You all understand this? இந்த குமாரன் உனக்குள்ள பூரணமாய் மாறணும்னா இந்த 7 அனுபவங்கள் இருந்தாதான் பூரண குமாரன். If the son has to be attain the perfection, these 7 experience should be found in you. வசனத்தின்படி நடக்கிறவன் பூரண A குமாரன். man who walk according to the word of God is a perfect son. இவன் தான் மாம்சத்தை ஜெயிப்பவன். He used to overcome the flesh. இவன் தான் பிசாசை ஜெயிப்பவன். He will be the man overcome the devil. இவன் தான் உலகத்தை He ஜெயிப்பவன். will be the man overcome the world. வெளிப்படுத்தல் 21:7 பார்க்கும் பொழுது When we read in Revelation 21:7, என்ன சொல்லி இருக்கிறது? what did it say there? ஜெயம் கொள்ளுகிறவன் என் குமாரனாய் இருப்பான். The one who overcomes he shall be my son. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொன்னா நமக்கு உள்ள இந்த குமாரன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். And who as a child is given, meaning in us this son has to be given. அவர் முதற் பலனாய் நம்மை மாற்றுவார். He will make us as a first fruit. எத்தனை பேர் எனக்குள்ள தேவகுமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing the son of God is given unto me? இந்த கிறிஸ்மஸ்ல இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. In this Christmas this message is given unto you. இனிமேல் உள்ள வாழ்க்கையில நீங்க நல்ல அபிஷேகம் உள்ளவர்களாய் கண்ணீரின் ஆவி உள்ளவர்களாய் தாழ்மை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து காட்டுங்க. In your life you have to get the good anointing as well as you need you have to go under in the path of humility and have the spirit of tears. இப்படிப்பட்டவர்களுக்கு Such kind of people அவர் அதிசயங்களை செய்வார். He will do the wonders.
ஆலோசனை கர்த்தராயிருப்பார். He'll be the counselor. தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவார். He'll just reveal all the mighty works of him. அவனை நித்தியத்துக்குரியவனாய் மாற்றுவார். You'll make him as an everlasting people. அவனை சமாதானத்தினால் முடிசூட்டுவார். You'll also just crown them with the peace. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். The good tidings of the Christmas, a son is given unto us. நீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த குமாரன் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். If you go home also, the son has to be given unto you. இந்த குமாரன் உனக்குள்ள செயல்பட்டு இயேசு வரும் பொழுது நீ ஒரு பூரண குமாரனாய் மாற்றப்பட்டிருக்க. The son has to be going on working in you. When Jesus comes, you should be changed into the perfect son. அப்பொழுதுதான் நீ ஜெயம் கொள்ளுகிறாய். Then only you are overcoming that. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். Whomever is overcoming, I shall be the father unto him, he shall be the son unto me. இப்படிப்பட்டவர்களுக்கு வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். Such kind of people, the Lord God reveals his power. தேவையான ஆலோசனை தருகிறார். He gives the counseling for them. தேவையான வழிகளிலே கர்த்தர் அவனை நடத்துகிறார். The Lord also leads them in the necessary path. அவனுக்கு பூரண சமாதானத்தை தெய்வம் தருகிறார். The Lord is also granting the perfect peace to them. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் Let us all close our eyes and kneel down for 2 minutes. 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes for 2 minutes. 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let us all kneel down for 2 minutes. மணிக்கணக்காக, மைல் கணக்காக, நாட்கணக்காக இயேசுவை தேடி அந்த சாஸ்திரிகள் வந்தார்கள். The wise people also, they walked days and months and years. நடந்து அலைந்து திரிந்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். Just they were going on walking and searching, and by walking they came and reached. இயேசுவை பார்த்த பொழுதுதான் அவருடைய உள்ளத்தினுடைய இயக்கம் தீர்க்கப்பட்டது. When they have seen Jesus Christ, their longing of the heart was finished. அப்படியே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். Just they came and fell down upon their faces and worshipped him. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை பணிந்து கொள்வோம். Let us all close our eyes and worship the Lord. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Unto us a child is given. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Unto us a son is given. நமக்குள்ளே ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Unto us a son was given. இந்த குமாரன் தான் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். This only son can taken to the throne. அப்படியானால் இந்த சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற அந்த குழந்தைக்கு எதிராக தான் சத்துரு சாத்தான் வலுசற்பம் நின்று கொண்டே இருந்தான். Only the certain other enemy or the dragon was just standing against the son who is going to take to the throne. உன்னுடைய தெய்வீகத்தை விழுங்கும்படியாக இந்த வல்லமைகள் எல்லாம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. All the powers are standing against to just swallow all your divinity. ஆனால் என்ன நடந்தது? But what happened there? அந்த குமாரன் சிங்காசனத்துக்கு போய் விட்டார். That son was taken to the throne. அதுபோல நீ ஒரு குமாரனை சரியான விதத்தில் உனக்குள்ள பூர்ணமான ஒரு குமாரனை கொண்டு வந்தால், நீ ஜெயித்தால் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாய். Likewise we also bring the perfect son in you. If you overcome, you can be taken to the throne. எல்லாரும் கண்களை மூடலாமே. Shall we all close our eyes? கர்த்தாவே, நான் முதற் பலன் என்பதை நான் உணர்கிறேன். Lord, I feel I am the first fruit. என்னுடைய அழைப்பு மேன்மையானது என்பதை நான் உணர்கிறேன். I feel my calling is a precious calling. என்னுடைய அபிஷேகம் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானது என்று நான் விசுவாசிக்கிறேன். I just believe my anointing is special than others. மற்றவர்களை காட்டிலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர். You have also given us a good vision than others. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I am not of this world, O Lord. எனக்குள்ள நான் முதற் பேரானவன். I am the firstborn. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing? இந்த சபையிலே கூட நான் முதற் பலனானவன். Even in the congregation, I am the firstborn. என்னை என்ன சொன்னாலும் நான் கர்த்தருக்குள்ள நிற்பேன். Whatever you say, anybody say, I will stand in the Lord. உமக்காக நான் கிரியை செய்வேன். I will just work for you, O Lord. நிமித்தம் நான் கீழ்ப்படிவேன். Because of you, I will obey, O Lord. எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give me a good anointing. எனக்குள்ள ஒரு கண்ணீரின் ஆவியை தாரும் Lord, give ஆண்டவரே. me the spirit of tears. என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும். Lord, make me a righteous man. என்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும். Lord, make me a saint. நீர் வரும் பொழுது நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் நிற்க வேண்டும். When you come, I go to stand as an overcomer. அதற்கு எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே என்று எல்லாரும் கேளுங்க. Lord, grant me for that, just everybody ask. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார். The Lord has appeared in our midst to help us.